எம்ஜிஆர் வாழ்க்கையெல்லாம் ஐயா நீங்கள் நினைக்கிற மாதிரி சந்தோஷமா இல்லை. 19 வயசுல கல்யாணம் பண்ணாரு, 2 வருஷத்துல பொண்டாடி செத்து போகுது, சோறு போட முடியல, வசதி இல்லை, அந்த மாதிரி 2 வருஷம் செத்து போகிறாங்க. இன்னொரு அம்மா கல்யாணம் பண்ணுறாங்க, 18 வருஷம் டிபி பேஷண்ட், 2வது சம்சாரம் 18 வருஷம் டிபி பேஷண்ட். டிபி பேஷண்ட்டோட குடும்பம் நடத்த முடியுமா? அங்கே ரோடு வாட்டாக்ஸ் ரோடுங்கிறது சென்ட்ரல் ஸ்டுடியோவிலேருந்து ஒரு கிலோமீட்டர் அந்த பக்கம். அங்கேருந்து சைக்கிள் ரிக்ஷா பிடிச்சி சைக்கிள் ரிக்ஷாவில் டிபி பேஷண்ட் பொண்டாட்டி உட்கார வச்சு அங்கேருந்து மயிலாப்பூர் வரைக்கும் ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து போவார். இவர் நடந்து போவார், பொண்டாட்டி ரிக்ஷாவில் போகிறார். அப்படிலாம் போய் வைத்தியமெல்லாம் பார்த்தாரு. இப்படிலாம் போராடி அதுக்கப்புறம் முதல்ல 54 மலைக்கடன் கிட்டாச்சு, அப்புறம் அலிபாபா கிட்டாச்சு, அப்புறம் மதுரவேலன் கிட்டாச்சு, இப்போ எங்கள் வீட்டு பிள்ளை கிட்டாச்சு, அப்புறம் நாடோடி மண் சொந்தமாக கிட்டாச்சு. அப்படியே படிப்படியாக போய் நாட்டையே பிடிச்சிட்டாரு. அதாவது வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, அளவு கடந்த துன்பத்தை